பெரியவர்கள் சொன்னதையே மீண்டும் மீண்டும் சொல்வது நீ தேர்வில் அதிக மதிப்பெண் வாங்குவதற்காக மட்டுமல்ல, நீ வாழ்வில் மதிப்புடையவனாக உயர வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த உண்மையை நாம் அனைவரும் உணர நமது பள்ளி மாணவர்கள் நம் வாழ்வின் நீங்காத நினைவு சின்னங்களான ஆசிரிய பெருமக்களை மதித்து போற்றும் விதமாக ஒரு நாடகத்தை நமக்காக அரங்கேற்ற வந்துள்ளனர். தம்பி தம்பி எழுந்திரிப்பா, பள்ளிக்கு நேரம் ஆயிடுச்சு. அம்மா காலை வணக்கம். நான் காலை கடன்களை முடித்துவிட்டு கொஞ்ச நேரம் படிக்கிறேன். பிறகு பள்ளிக்கு புறப்படுகிறேன். நல்லது. எல்லா வீட்டு பாடங்களையும் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன்மா. இப்படிதான் இருக்கணும். ஆசிரியர்கள் கொடுத்த வேலையை அன்றன்றே முடிச்சு விடணும். உனக்கு பொது தேர்வு வரப்போகுது இல்லையா? அதற்காக உன்னால் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க முடியுமோ அதை செய். படிப்பு தான் உன்னை வாழ்க்கையில் முன்னேற்றும். சரிம்மா, நான் போய் படிக்கிறேன். சரிப்பா. காட்சி 2. ரிஷி இல்லம். கரண், ரிஷி என்ன செஞ்சிட்டு இருக்கான்? பள்ளிக்கு நேரம் ஆயிடுச்சு, புறப்படலையா? சும்மா இருங்க. பையன் நைட்டு ஃபுல்லாக கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு தூங்க நேரம் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு லேட்டாக போனால் ஒன்றும் இல்லை. சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும். ரிஷி கண்ணா எந்திரிப்பா, பள்ளிக்கு நேரம் ஆயிடுச்சு. அம்மா போங்கம்மா, எனக்கு டயர்டாக இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூல் லீவ் போட்டுக்கிறேன். சரி சல்ல, ஒரு நாள் என்ன ஆயிட போகுது, நீ தூங்குமா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகலாம். காட்சி 3. பள்ளி வளாகம், வகுப்பறை. காலை வணக்கம் அண்ணே. அமருங்கள். காலை வணக்கம் மாணவர்களே. நேற்று நான் அளித்த வீட்டு பாடங்களை எல்லாம் முடித்து விட்டீர்களா? நன்று. வீட்டு பாடம் முடிக்காதவர்கள் யார் யார் நில்லுங்கள். என்ன ரிஷி, பார், நீ மட்டும்தான் நிற்கின்றாய். நேற்று பள்ளிக்கும் வரவில்லை, நேற்றைக்கு முதல் நாள் கொடுத்த வீட்டு பாடமும் முடிக்கவில்லை. அடிக்கடி நீ பள்ளிக்கு விடுமுறை எடுக்கின்றாய். இன்னும் சில நாட்களில் பொது தேர்வு எழுத போகும் நீ இப்படி இருக்கலாமா? உன்னுடைய மதிப்பெண்களும் மிகவும் குறைவாக உள்ளது. எந்த பாடத்தையும் ஒழுங்காக படிப்பதும் இல்லை. இப்படியே போனால் 12ஆம் வகுப்பில் நீ தோல்வியடைய நேரிடும். இனிமேல் நன்றாக படிக்கிறேன். பார்க்கலாம். சரி மாணவர்களே, இன்றைய திருப்புதலை தொடங்கலாமா? மாலை, ரிஷி இல்லம். அம்மா அம்மா, எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல. என்னாச்சு ரிஷி? பின்ன என்னம்மா, நான் முந்தா நேத்து கொடுத்த வீட்டு பாடல் செய்யலன்னு எல்லாரும் முன்னாடி எங்க மிஸ் திட்டி அடிச்சிட்டாங்கம்மா. நிஜமாவா? அவ்வளோ தைரியமா அந்த டீச்சருக்கு? விடு, அப்பா வந்ததும் சொல்லி என்னன்னு கேட்க சொல்கிறேன். ரிஷி, ஸ்கூல்ல இருந்து வந்துட்டியா? ஏன் என்னாச்சு, உன்ன படிக்க ஆரம்பிக்காம இருக்க? எங்க பையன் கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்கான். ஏன் என்னாச்சு? ஸ்கூலில் இவங்க மிஸ்ஸு இவன் ஹோம்ஒர்க் எழுதலைன்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் திட்டி அடிச்சிட்டாங்களாம். என்ன, நம்ம பையனை ஸ்கூல்ல திட்டி அடிச்சிட்டாங்களா? எவ்வளோ தைரியம் அந்த மிஸ்ஸுக்கு! நாளைக்கு ஸ்கூலுக்கு போய் பேச வேண்டிய விதத்தில் பேசிக்கிறேன். காட்சி 5. மறுநாள், வகுப்பறை. மிஸ், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க சார், என்ன பேசணும்? நீங்கள் ரிஷியோடைய அப்பா தானே? ஆமாங்க சார், நானே உங்ககிட்ட பேசலான்னு தான் இருந்தேன். ஆமாம், ரிஷியோட அப்பா தான். ஏதோ நேற்று என் பையன் ஹோம்ஒர்க் செய்யலைன்னு திட்டி அடிச்சிங்களாமே, எவ்வளோ தைரியம் இருந்தால் அடிச்சிருப்பீங்க. சார், முதல்ல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் பையன் எந்த படத்தையும் ஒழுங்காக படிக்கிறதும் இல்லை, கொடுத்த வேலையை செய்கிறதும் இல்லை. அதெல்லாம் இல்லை, என் பையன் எல்லா வேலையும் சரியான இடத்துல செஞ்சு முடிச்சிடுவான்.
சார் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க, பசங்க எல்லாம் கவனிக்கிறாங்க. உங்கள் பையனுக்கு நீங்களே ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆயிடாதீங்க. உங்களை பார்த்து தான் அவன் கற்றுக்கிறான். அவன் படித்தா அவனுக்கு தான் நல்லது. நல்லா படித்தாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இதை பாருங்க, அதை பற்றியெல்லாம் நீங்கள் பேச தேவையில்லை. எங்ககிட்ட இருக்கிற சொத்துக்கு என் பையன் படித்து தான் முன்னுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. அவன் படிக்கலை, வீட்டு பாடம் செய்யலைன்னு நீ திட்டுறதோ அடிக்கிறதோ செய்யாதீங்க. சார் நீங்கள் மேலே மேலே தப்பு செய்கிறீங்க. இதுக்கான பலன் இப்போ தெரியாது, வருங்காலத்தில் தெரிஞ்சுப்பீங்க. பார்க்கலாம். காட்சி 6. சில நாட்கள் கழித்து ரிஷி இல்லம். ஐயா யாராவது இருக்கீங்களா? யார் இது? என்ன வேணும்? நீ என் பையன் படிக்கிற கிளாஸ் ஆதவனோட அம்மா தானே? ஆமாம் ஐயா, நான் ஆதவனோட அம்மா தான். பையனுக்கு பரீட்சைக்கு பணம் கட்டணும். திடீரென வந்த மருத்துவ செலவுனால் கையில் இருந்த பணம் செலவாயிடுச்சு. என்கிட்ட இப்போ பணம் இல்லை. நீங்கள் வட்டிக்கு பணம் தருவீங்கன்னு சொன்னாங்க. ஒரு 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா என் பையனுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டிடுவேன். ஆமாம், உன் பையன் என்ன படித்து கிழிச்சு கலெக்டராக ஆக போகிறான்? கூலி வேலைக்கு தானே போக போகிறான். எதுக்கு பணத்தை வேஸ்ட் பண்ணுற? ஐயா, என் பையன் நல்லா படிக்கிறவன், கண்டிப்பாக நல்ல மார்க் எடுப்பான். சரி, பணம் தரேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என் வீட்டை சுத்தப்படுத்திட்டு பணத்தை வாங்கிட்டு போ. ஐயா, நான் பணத்தை வட்டிக்கு தான் வாங்க வந்திருக்கேன். உங்கள் வீட்டை சுத்தம் பண்ண வரவில்லை. இதை பாரு, உனக்கு பணம் வேணும்னா நான் சொல்கிறது செய்யலைன்னா இடத்த காலி பண்ணு. ஐயோ, என்ன இப்படி சொல்கிறாரே? எல்லா இடத்துலையும் பணம் போட்டு விட்டோம், யாருமே தரமாட்டுக்கிறாங்க. சரி, நமக்கு நம்ம பையன் படிப்பு தான் முக்கியம். சரிங்கய்யா, நான் அந்த வேலையை செய்கிறேன். சரி செய். ஐயா, நான் அந்த வேலையை முடிச்சு விட்டேன். வட்டி பணத்தை சரியாக கொடுத்து விடணும். நன்றி ஐயா. காட்சி 7. பொதுத் தேர்வு முடிவு நாள் காலை 10 மணி. அம்மா நான் பாஸ் ஆகிட்டேன். 600க்கு 598 மதிப்பெண்கள் எடுத்துள்ளேன். அப்படியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாதவா. நான் கண்ட கனவு வீண் போகவில்லை, நீ சாதிச்சிட்ட. காலை வணக்கம் அண்ணையே, நான் ஆதவன் பேசுகிறேன். ஆதவா, மாநிலத்திலேயே முதல் மாணவனாக வந்ததற்கு ரொம்பவே சந்தோஷம்ப்பா. உடனே உங்க அம்மாவை கூட்டிட்டு பள்ளிக்கு வாப்பா. இதோ உடனே வருகிறேன் மேம். பள்ளி வளாகம். வாங்கம்மா, வாதவா. உங்கள் மகனால் எங்கள் பள்ளியே மிக பெருமை அடைந்துள்ளது. மாநிலத்திலேயே உங்கள் மகன் முதல் மாணவனாக வந்துள்ளான். நன்றி அம்மா. ஆதவன் இன்று மாநிலத்திலே முதல் மதிப்பெண் வாங்குவதற்கு நீங்கள் தான் காரணம். நான் தனியாக இருந்து அவனை வளர்த்து வருகிறேன். நான் அவன் படிப்பதற்கு தேவையான உதவிகளை மட்டும்தான் செய்கிறேன். ஆனால் நீங்கள் அவனுக்கு ஆசிரியராக மட்டுமல்லாமல் அவனுக்கு தேவையான அறிவும் வழிகாட்டுதலும் கொடுத்துள்ளீர்கள். அதனால தான் அவன் இவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றுள்ளான். மேலும் இப்பள்ளியில் பெற்றோரை மதித்து நடக்க வேண்டும், பெரியோர்களுக்கு மரியாதை கொடுத்தல் போன்ற பல நல்ல குணங்களையும் கற்றுத்தரீர்கள். ஆதவனுக்கு நல்ல ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியை கொடுத்ததற்கு நன்றி. ஆசிரியர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ளாதவா. நல்லா இராதவா. நன்றி அண்ணையே, எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இதற்கு காரணம் நீங்களும் என் பெற்றோரும். நன்று ஆதவா. இன்னும் நீ பல விருதுகளும் பல பதக்கங்களும் வாங்க வேண்டும் என்று நான் கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அண்ணையே. நன்றி. நிருபர் வருகை. எதுங்க மேம்? சொல்லுங்கள் ஆதவன், மாநிலத்திலே முதல் மாணவனாக வந்துள்ளீர்கள். உங்களுடைய வெற்றிக்கு யார் காரணம்?
அனைவருக்கும் வணக்கம். நான் பெற்ற வெற்றி என்னுடையதல்ல, இது ஆசிரியர்களின் வெற்றியாகும். எனக்காக பாடுபட்ட என் அம்மாவின் வெற்றியாகும். நான் எப்போதும் ஆசிரியர்கள் சொல் பேச்சை கேட்டு நடப்பேன். ஆசிரியர்கள் நடத்தின வீட்டு பாடங்களை அன்றன்றே படித்து முடித்து விடுவேன். படித்ததை ஒரு முறைக்கு 2 முறை எழுதி பார்ப்பேன். டிவி, ஃபோன், விளையாட்டு இவற்றை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் படிப்பு ஒன்றை மட்டுமே முக்கியத்துவம் கருதினேன். இதுவே எனது வெற்றிக்கு காரணம். நன்றி. உங்களோட வெற்றி தொடர வாழ்த்துக்கள். நன்றி. காட்சி 8 ரிஷி இல்லம். ஐயோ அப்பா, நான் 12ஆம் வகுப்பில் ஃபெயில் ஆகிட்டேன். என்ன செய்வது? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கிண்டல் பண்ணிட்டாங்கப்பா. சரி விடுப்பா, பார்த்துக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற சொத்துக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீ படித்து தான் முன்னுக்கு வரணும் அவசியம் கிடையாது. அப்பாடி, இவங்க ஏதோ சொல்லுவாங்கன்னு நினச்சேன். நல்ல வேலை விட்டுட்டாங்க. இனிமேல் ஜாலியாக இருக்க வேண்டியதுதான். சில வருடங்கள் கழித்து ஏங்க, நாங்கள் வச்சிருந்த 10,000 ரூபாவை பார்த்தீங்களா? இல்லைம்மா, அங்கே தான் வச்சுருப்பேன். நல்லா பாரு. ஐயோ, இங்கே பணம் இல்லையே. ஒருவேளை ரிஷி எடுத்திருப்பானோ? இருக்கலாம். அவன் 12th ஃபெயில் ஆனதுலேருந்து சரியா வீட்டுக்கும் வரதில்லை. என் பாக்கெட்டிலையும் அடிக்கடி பணம் குறையுது. ஒரு வேலையும் பார்க்காம ஒரு சில பசங்க கூட சேர்ந்து ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஒரு வேளை நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ, அவனுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்து கெடுத்துட்டோமோ? சரி, அவன் வரட்டும். நான் கொஞ்சம் ஃபினான்ஸ் கம்பெனி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அம்மா, சாப்பாடு ரெடியா? பசிக்குது. அது ஒன்று தான் குறைச்சல். எங்கடா நாங்கள் வச்சிருந்த 10,000 ரூபாய்? ஏம்மா கத்துறேன்? நான் தான் எடுத்தேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி கேட்கறதுக்கு தான் எடுத்தேன். சாப்பாடு செஞ்சிட்டியா? கொஞ்சம் தண்ணித்தா. ஹலோ, என்ன அப்படியா? ஐயோ ஐயோ, நான் முதலீடு பண்ணியிருந்த பணம் போச்சே. என்னாச்சுப்பா? ரிஷி, நான் முதலீடு பண்ணியிருந்த பணத்தை எல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டான் அந்த படுபாவி. வாங்கப்பா, உடனே போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட், கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கலாம். அதுதான் சரி, வா போகலாம். காட்சி 9 கலெக்டர் அலுவலகம். சார், நாங்கள் கலெக்டரை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம். நான் தான் இந்த மாவட்டத்தோட கலெக்டர். அதுவா? நீங்களே இந்த மாவட்டத்தோட கலெக்டர்? ஆமாம் ரிஷி, நீயா? சரி சொல், என்ன பிரச்சனை? நாங்கள் எங்கள் பணத்தை எல்லாம் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ அவன் எல்லா பணத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டான். அதிக வட்டிக்கு ஆசைப்பட அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டா இப்படிதான். சரி சொல்லு, இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பே சின்ன வயசுல ஒழுங்கா படிக்காம அன்னை சொன்னதை கேட்காம இருந்தது தான். இப்போ பெரிய நானு தான் அனுபவிக்கிறேன். 12th கூட பாஸ் பண்ணலன்னு எந்த ஒரு சரியான வேலையும் கிடைக்கல. பிஸ்னஸ் நடத்த தெரியாமல் நடத்தி அதுலேயும் லாஸ். இந்த மாதிரி ஒழுங்கா படித்து அன்னை சொல்லதை கேட்டிருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருப்பேனா? சரி, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு மறு மட்டும் கொடுத்துட்டு போங்க. ரொம்ப நன்றி தம்பி. சின்ன வயசில் என் பையன் எது செஞ்சாலும் சரின்னு சொன்னதற்கு இப்போ நான் வைக்கப்படுறேன். நானும் உங்கள் அம்மா மாதிரி நடந்திருந்தா இந்த நிலைமை எங்களுக்கு வந்திருக்காது. முக்கியமாக அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கணும்னு விரும்புகிறேன் தம்பி. சொல்லுங்கள், அவங்களுக்கு புரியும். சரி தம்பி, நாங்கள் வரோம். சரிங்க, என்னன்னு விசாரிச்சுட்டு உங்களை கூப்பிடுறேன்.
பஸ் கண்டக்டர் அலுவலகம். காட்சி 10 பேருந்து நிலையம். அண்ணியே நீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஆ ரிஷி, நீயா? எப்படி இருக்கப்பா? நல்லா இருக்கியா? என்னன்னு சொல்கிறதனே, உங்கள் பேச்சை கேட்காதனால இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் என்னை எவ்வளோ படிக்க சொல்லி மோட்டிவேட் பண்ணீங்க. ஆனால் நான் தான் எதுவும் கேட்காம இருந்தேன். இப்போ பெரிய நானதும் லைஃப்பில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆமாம் மிஸ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஆமாம் மிஸ், நானும் உங்ககிட்ட ரொம்ப தப்பாக பேசிட்டேன். அதுக்கு நான் இப்போ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மிஸ். பரவாயில்லைங்க, நாங்கள் எப்பயுமே ஒரு குழந்தை நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு தான் நினைப்போம். அவங்கள எந்த தப்பும் செய்ய விட மாட்டோம். அப்படியே அவங்க தப்பு செஞ்சாலும் அதை நாங்கள் சரி செய்ய தான் நினைப்போம். சரி விடுங்க. ரிஷி, இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கப்பா? எந்த ஒரு சரியான வேலையும் அமையல. மேலே என்ன பண்ணுறதுன்னு வழி தெரியல. இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல. நீ மேலே படிக்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை ஏதாவது வேலைக்கு முயற்சி பண்ணணுன்னாலும் சரி, எந்த ஹெல்ப்னாலும் நான் உனக்கு பண்ணுறேன்ப்பா. தேங்க்ஸ் அண்ணியே. நான் வேலைக்கு போக நினைக்கிறேன். ஏன்னா என் ஃபேமிலி இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நான் கண்டிப்பாக வேலைக்கு போயே ஆகணும். சரிப்பா, இந்த விசிட்டிங் கார்டில் இருக்கிற இடத்துக்கு போ. உனக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். தேங்க்யூ. நான் நாளைக்கு காலையில் போய் பார்க்குறேன். சரிப்பா. காட்சி 11 அலுவலகம். எஸ்கியூஸ் மீ, மே கம் இன்? எஸ், உள்ள வாங்க. மேம், என் பேர் ரிஷி. ஓ, நீங்களா? எங்கள் மேம் என்னை பார்த்து பேசினாங்க. அவங்க சொன்னதுக்கு பிறகு வேறு எதுவும் தேவையில்லை. நான் கண்டிப்பாக உங்கள் படிப்புக்கு தகுந்த வேலையை தருகிறேன். ரொம்ப நன்றி மேம். ரிஷி மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. ஆசிரியர் தாய்க்கு நிகரானவர். அவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறுவர். நீங்களும் ஒரு நாள் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். நல்லதே நடக்கும். மிகவும் நன்றி மேம். மாணவர்களே, நன்றாக படித்தால் வாழ்வின் முன்னுக்கு வரலாம். பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சொல்வதை கேட்பதால் வாழ்வில் வெற்றி பெறலாம் என்பதை நான் இப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டேன். நீங்களும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சொல்வதை கேட்டு வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி.